ஹலோ குட்டீஸ், வெல்கம் டு எவ்ரிடே லேர்னிங் ஈஸி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பிராத்தமிக் புக்கில் இருக்க லெசன் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ குட்டீஸ், இன்றைக்கி நம்ம பிராத்தமிக் புக்கில் பார்ட் 19, அதாவது பாடம் 19. ஸோ அது பார்க்கலாம். இந்த பாடம் ஒரு பாஸ்ட் டென்ஸு. அதாவது பாஸ்ட் டென்ஸில் யாராவது ஒருத்தவங்க ஒரு செயல் பண்ணியிருந்தாங்கன்னா சப்ஜெக்ட் பக்கத்தில் நே போடணும். அது பற்றி தான் இந்த பாட்டில் கொடுத்துருப்பாங்க. அதாவது மை நே, மைன்னா நான், நே மைனே காயா, நான் சாப்பிட்டேன். தும்னே பியா, நீ குடித்தாய். உன்ஹோனே, உன்ஹோனேனா என்னது அப்படின்னு சொல்லும்போது, இப்போ அவர்கள் அப்படின்னு சொல்லும்போது வே அப்படின்னு வரும். அப்போ வே ப்ளஸ் நே, உன்ஹோனே. அதாவது இது ரெண்டு சேர்த்து எழுதும்போது இது உன்ஹோனே அப்படின்னு வரும். அடுத்து ஹம்னே, ஹம்னா நாங்கள், ஹம்னே நாங்கள், கரிதா, கரிதானா வாங்கினோம். அடுத்து உஸ்னே, உஸ்னேனா அவள், அவன், அந்த மீனிங் வரும். உஸ்னே ரோட்டி காயி, ரோட்டி. இப்போ தமிழில் ஆண் பால் பெண் பால் அப்படிலாம் பிரித்து எழுத மாட்டாங்க. ஆனால் ஹிந்தியில் ஆண் பால் பெண் பால் பிரித்து எழுதுவாங்க. அதாவது பெண் பால்னால் அதை தீயில முடியணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது. ஸோ ரோட்டின்றது ஒரு பெண் பால், அதனால் காயி. அதாவது ரோட்டி சாப்பிட்டாள், நம்ம ரொட்டி சாப்பிட்டான்னு சொல்லுவோம், அவங்க ரோட்டி சாப்பிட்டாள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வாங்க பாடத்துக்குள்ளே போகலாம். தும்னே ஆஜ் கியா காயா, தும்னா நீ இன்று என்ன சாப்பிட்ட. அப்போ இந்த இடத்துல அவங்க ஏதோ சாப்பிட்ருக்கான், அதுக்காக கேட்குறாங்க. அதனால் சப்ஜெக்ட் பக்கத்தில் நே வரும். அப்போ தும்னே ஆஜ் கியா காயா. அடுத்து ஆஜ்னா இன்று. அடுத்து மைனே ஆஜ் பாத் காயா, பாத்னா சாதம், நம்ம சாப்பாடுன்னு சொல்லுவோம், பாத்னா சாதம். தும்னே சபேரே கியா பியா, நீ காலையில் என்ன குடிச்ச. அதாவது நம்ம டீ காஃபி குடிக்கிற கேட்போம்ல, அந்த மாதிரி கேட்குறது. மைனே சபேரே தூத் பியா, நான் காலையில் பால் குடித்தேன். ஸோ ஒருத்தவங்க கொஷின் கேட்குறாங்க, அடுத்துக்கு இன்னொருத்தவங்க பதில் சொல்கிற மாதிரி இந்த ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த லெசனில். அடுத்து ராஜு நே ஆஜ் கியா படா, ராஜு இன்று என்ன படித்தான். அப்போ ராஜு ஏதோ ஒரு படிச்சிருக்கிறான், செயல் செஞ்சுருக்கிறான், அதனால் சப்ஜெக்ட் பக்கத்தில் நே வந்திருக்குது. சரி, உஸ்னே. இப்போ ராஜு என்ன படிச்சு கேட்கும்போது இன்னொருத்தவங்க நம்ம சொல்லுவாங்க அவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உஸ்னேனா அவன், ஆஜ் ஏக் சபக் படா. அதாவது சபக்னா என்ன அப்படின்னு இருக்கும்போது, அதாவது இந்த நம்ம பாட்டு 19 பார்த்தோம். பாட்னாலும் பாடம் தான், சபக் அப்படின்னாலும் பாடம் தான். ஸோ ராஜு அவன் இன்னைக்கு ஒரு பாடம் படித்தான் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ராஜு நே ஹிந்தி பாட் படா, ராஜு ஹிந்தி பாடம் படித்தான் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. அடுத்து மாஸ்டர் நே ஆஜ் உசே தோ கண்டே படாயா. இப்போ மாஸ்டர் ஒரு செயல் பண்ணியிருக்கிறாரு, அதை பற்றி கொடுத்துருக்குறாங்க. மாஸ்டர் ஆஜ் இன்று உசே அந்த 2 மணி நேரம் படித்தாரு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா. அடுத்து யகு கத் கிஸ்னே லிகா, கத்துனா லெட்டர், இந்த லெட்டர் யார் எழுதுனா. கிஸ்னா யார் அந்த மீனி வரும். அதாவது கிஸ்னேனா யார் எழுதுனது அப்படின்ற அர்த்தம். யகு கத் ஹம்னே லிகா, இந்த லெட்டர் நாங்கள் எழுதினோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து கியா ஆப்னே இசே படா, என்ன நீங்கள் இதை படிச்சிங்களா. அதாவது ஆப்னேனா நீங்கள், தாங்கள் அப்படின்ற மீனிங் வரும். ஸோ அவங்க நம்ம படிச்சிக்கலாம் கேட்குறோம், அந்த இடத்துல சப்ஜெக்ட் இதுதான், அது பக்கத்தில் நே போட்டிருக்காங்க. அடுத்து நஹி இல்லை, மைனே இசே அபி தக் நஹி படா, நான் இதை இப்போ வரை, அதாவது இப்போ வரை நான் படிக்கலை, தக்குனா வரை அப்படின்ற மீனிங் வரும். நஹி படா இல்லை, நான் இப்போ வரைக்கும் அதை படிக்கலை அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அடுத்து மாமா நே தும்கோ கித்தனே ருபியே தியே, மாமா. இப்போ மாமா ஒருத்தவனுக்கு காசு கொடுத்துருக்குறாரு, அவன் இன்னொருத்த கேட்குறான், மாமா உனக்கு எவ்வளவு ரூபா கொடுத்தாரு அப்படின்னு கேட்குறான். ஸோ அவர் ஒரு செயல் பண்ணியிருக்கிறார், அதாவது கொடுக்கறது வாங்கிறது பண்ணியிருக்கிறாரு, அதனால் அவர் சப்ஜெக்ட்டு, அதனால் நே போட்டிருக்காங்க.
அடுத்து இப்போ மாமா சொல்லும்போது அடுத்து வந்து அவர் கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அவர்னா வே வே ப்ளஸ்னே உன்ஹோனே அவர் எனக்கு முஜே 800 रुपये दिए. அதாவது 800 ஆட்டுனா 8 சவுனா 100. அப்போ 800 சொல்லும்போது நம்ம 800ன்னு சொல்லுவோம். 800 ரூபாய் கொடுத்தாரு. சரி உன் ருப்பியோன் சே தும்னே கியா கியா கரித்தே அந்த ரூபாயில இருந்து நீ என்னென்ன வாங்கின அடுத்துன்னு கேட்குறாங்க. இது ஜென்ரலாக நம்ம தமிழில் கேட்குறதா அப்படியே ஹிந்தியில் கேட்டுக்கிறாங்க. ஹம்னே நாங்கள் தீபாவளி கேலியே நயே கபடே கரித்தே நாங்கள் தீபாவளிக்காக கேலியனா ஆக அப்படின்ற மீனிங் வரும். நயனா புதிய புதிய கப்படேனா துணிகள் வாங்கினோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். சரி ஹம்னே பச்சோன் கேலியே படாக்கே கரித்தே நாங்கள் குழந்தைகளுக்காக படாக்கேன பட்டாசு பட்டாசு வாங்கினோம் கரித்தே. அதாவது இங்கே பச்சோன் நாங்கள் அதனால் இங்கே கரித்தே அங்கே கரித்தேன்னு போட்டிருக்காங்க. அதாவது ப்ளூரல் அதனால் அப்படி. அடுத்து மைனே ராஜு கேலியே ஏக் கலம் கரித்தி அதாவது நான் ராஜுக்காக ஒரு பேனா வாங்கினேன். இந்த இடத்துல கரித்தி ஏன் போட்டிருக்காங்கன்னா பேனான்றது பெண்பால் அதனால் கரித்தின்னு போட்டிருக்காங்க. ஓகே தும்னே எகு கமீச் கப் கரித்தி நீ இந்த சட்டை கமீச்னா சட்டை கப்புனா எப்பொழுது வாங்கின அதாவது கமீச்சுனாலுமே பெண்பால் தான் அதனால கரித்தி நீ இந்த சட்டை எப்போ வாங்கின அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பேஜ் மைனே யகு கமீச் கல் கரித்தி அதாவது நான் இந்த சட்டையை நேற்று வாங்கினேன். அதாவது கல் அப்படின்னா அது நேற்றுக்கும் வரும் நாளை அப்படின்றக்கும் வரும். ஆனால் முடிக்கிற சென்டென்ஸ் வச்சு தான் அது ப்ரெசன்ட் பாஸ்டாக ஃபியூச்சரால் கண்டுபிடிக்கும். இங்கே வந்து கரித்தி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஒருவேளை கரித்தூங்கா அப்படின்னா அது வந்து ஃபியூச்சர் டென்ஸ் இது வந்து பாஸ்ட் டென்ஸ். சரி தும்னே இசே கித்தனே ருப்பியே மே கரிதா நீ இந்த இதை எத்தனை ரூபாயில் வாங்கின அப்படின்னு கேட்குறாங்க. மைனே இசே 100 रुपये மே கரிதா நான் இதை 100 ரூபாய்க்கு வாங்கினேன் 100 ரூபாயில் வாங்கினேன். அதாவது மேனா இல் அப்படின்ற சவுண்டு தமிழில். அடுத்து மைனே ஆஜ் 4 கத் லிக்கே நான் இன்று 4 லெட்டர் எழுதினேன். அதாவது கத்துனா கடிதம். ஸோ நான் இன்னைக்கு 4 லெட்டர் எழுதியிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தும்னே மேரே கப்படே கஹாங் ரக்கே நீ எங்களுடைய துணிகளை எங்கு வைத்தாய் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது என் ட்ரெஸ்ஸில் நீ எங்கே வச்சிங்க அப்படின்னு கேட்குறது. மைனே ஆப்கே கப்படே அல்மாரி மே ரக்கே நான் உங்களுடைய துணிகளை அல்மாரி அப்படின்னா நம்ம வந்து பீரோல் சொல்கிறோம்ல இங்கிலீஷில் பீரோல் சொல்கிறோம். இது வந்து அல்மாரி அல்மாரி மே ரக்கே வைத்தேன் அப்படின்ற மீனிங் வரும். அதாவது பிரியங்கா நே கித்தினி ரோட்டியாங் காயி இப்போ இந்த ரோட்டின்றது பெண்பால் அதனால் காயி பிரியங்கா எத்தனை ரொட்டி சாப்பிட்டா அப்படின்னு கேட்குறாங்க. பிரியங்கா நே 3 ரோட்டியாங் காயி பிரியங்கா 3 ரொட்டிகள் சாப்பிட்டாள். ஸோ இதுதான் பார்ட் 19 அதாவது பாடம் 19க்கான தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.